வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சில்லி சாஸ் தான் நம்ம செய்ய போகிறோம். சிவப்பு மிளகாயில் செய்ய போகிறோம். இது நூடுல்ஸுக்கு நம்ம போட்டால் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். ஃப்ரைட் ரைஸுக்கு அப்புறம் ப்ரெட்டுக்கு இந்த பன் மேலே தடவி நிறைய இதுக்கு இந்த சில்லி சாஸ் நம்ம உபயோகப்படுத்துவோம். அதுதான் நம்ம வீட்டில் நம்ம செய்ய போகிறோம். ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடுவோம். அடுப்பில் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். சிவப்பு மிளகாய் ஒரு 7 எடுத்திருக்கேன். காஷ்மீரி சில்லி ஒரு 7 எடுத்திருக்கேன். நீங்கள் இப்போ எந்த மிளகாய் வேணாலும் போட்டுக்கோங்க, கலருக்காக அது போட்டிருக்கேன். இல்லை மொத்தமாகவே சிவப்பு மிளகாயை போட்டுக்கலாம். மூடி இது ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ஒரு கொதி வந்தால் போகிறோம். அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சு ஆற ஒட்டி பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஆறிய பிறகு இந்த மிளகாயை எடுத்து மிக்சர் ஜாரில் போட்டுக்கோங்க. நல்லா அரைச்சி நல்லா விழுது மாதிரி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த போல் எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு சட்டி வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை இதில் விட்டுக்கலாம். ஜாருக்கு நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நல்ல எண்ணெயெல்லாம் மினுமினுன்னு பாருங்கள். இந்த பச்சை வாடை போய் வரட்டும். இப்போ நல்லா முட்டையாக எண்ணெயெல்லாம் வருது. இப்போ 1 டீஸ்பூன் வினிகர் விட்டுக்கலாம். போட்டு ஒரு கிளறி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெயெல்லாம் பாருங்கள் மேலே வந்துடுச்சு. கலரும் நல்லா மாறி ஆயிடுச்சு. சூப்பரான. பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி. வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.